பிரேஸ் பி டு காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல உங்க எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சார்பாக அவங்க யாவரையும் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். ஒன்ஸ் அகைன் நல்ல ஒரு ஆராதனையை நம்ம கேட்டோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கண்டு போகிறோம். இன்றைய நாளுடைய கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு வந்ததுக்கு அப்புறம் எஸ்பெஷலா நான் வந்து இதுல எடிட்டிங்ல அந்த பிக்சர்ஸ் அதெல்லாம் நான் எடிட்டிங்ல போகும்போது சாப்பிடாம ஒரு 1.5 மணி நேரம், அதாவது சோறு போட்டு ஆற வச்சுட்டு சாப்பிட வேண்டியது. ஆனா சாப்பாட்டுக்கு போகும் இல்லையா, இந்த பக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறதுனால முடிச்சுட்டு தான் சாப்பிடணுன்ற அளவுக்கு இந்த வீக் நடுவில் ஒரு விஷயம் நடந்தது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. எனக்கு வாவ், அடடா, இப்படிப்பட்ட ஒரு லிங்கை எங்கேயுமே நான் கேட்டதும் இல்லை. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம். ஒரு வசனம் படிக்கலாம். யாத்ராகும் 7ஆம் அதிகாரம். யாத்ராகமும் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம பார்க்க போறோம். இது கான்டெக்ட் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து மீட்க மோசே என்கிற ஊழியக்காரனையும் ஆரோனையும் கர்த்தர் அழைச்சு கூட்டு வராரு. போய் ராஜா கிட்ட அந்த பார்வோன் கிட்ட போய் பேசு, நான் சொன்னதா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாருல, அந்த கான்டெக்ட்ல இருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அம்மா படிக்கிறீங்களா? யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லைனா படிக்கலாம், நான் சொல்ற வரைக்கும். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களிடையே சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்துல போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். இது ஒரு குட் நியூஸ். ஓகேவா? நம்மளோட லைஃப்லயும் வாட் எவர் வி டு, செய்யற காரியங்கள் செயல்படணும், உருப்படணும் அப்படின்னா கர்த்தர் சொன்ன காரியமா இருந்தா கன்ஃபார்ம் சக்சஸ். கண்டினியூ பண்ணலாம். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. சர்ச்சில் ஊழியம் பண்ற அந்த ஊழியக்காரர் இல்ல, பார்வோனுடைய வேலைக்காரர். ஓகே, அவன் வேலைக்காரர் சர்வன்ஸ் முன்பாக அவருடைய கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. காட் சொன்ன ஒரு விஷயம் தான், கீழே போடு, மேஜிக் மாதிரி கீழே போடு, ஒரு அற்புதம் செய்யறேன், பாம்பா மாறும் அப்படின்ற மாதிரி. ஆனா கிறிஸ்டின் இவர் மட்டும் செய்யல. 11ஆவது வசனம். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. ஆமென். ஓகே, இந்த நாள்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வசனம் என்னன்னா, இதுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம், இவங்களும் கோலை போடுறாங்க, மேஜிக் மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி மாறுது, கோல் என்னவா மாறுது, பாம்பா மாறுது. ஆனால் இவர் அதாவது மந்திரவாதிகள் போடுறாங்க, அவங்களும் இவங்க பண்றதே பண்றாங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இங்க நம்ம கிடைக்கிற ஆறுதலான ஒரு வார்த்தை என்ன? யாத்திராகமம் 7:12 வசனம் சொல்லுது, ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோலை விழுங்கிற்று. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோலை விழுங்கிற்று. இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம ஆழமா தியானிக்க போகிறோம். இன்றைய நாள்ல ஆரோனுடைய கோல் அப்படின்றதுல நம்மளுடைய எப்பேற்பட்ட சூழ்நிலை வேணா வச்சுக்கலாம். அதாவது நானும் ஒரு விஷயத்த செய்யறேங்க, நான் ரொம்ப ஸ்பெஷலு, நான் ரொம்ப எனக்கு மட்டும்தான் இது அப்படின்னு நினைச்சு நான் செய்யறேன். பார்த்தா என்ன மாதிரி இன்னொருத்தவங்களும் செய்யறாங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அந்த மாதிரி பயத்துல நீங்க இருக்கலாம். நானும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணேன், நான் மட்டும்தான் பண்ணேன்னு நினைச்சா எனக்கு காம்படிஷனா நிறைய பேர் அதே மாதிரி பண்றாங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி வருது, எனக்கு இப்போ பயமா இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போறேன், எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியல அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நீங்க இருக்கலாம். நான் மட்டும்தான் இதுல ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு ஆண்டவர் ஏதோ குத்தாரு அப்படின்னு நினைச்சா, கர்த்தர் அறியாதவன்லாம் என்னை விட சூப்பரா ஒரு விஷயத்த பண்றான், என்னால என்ன பண்றது தெரியாத ஒரு கன்ஃபியூஷன்ல நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்த காலகட்டத்தில் நம்ம இருந்தோம்னா, இந்த நாள்ல இந்த வசனம் நமக்கு சொல்கிறது, யார் எப்படி இருந்தாலும் நம்ம ஆரோனுடைய கோல் போல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய கோல் அவர்களுடைய கோலை விழுங்கும். திருப்பி சொல்றேன், இந்த வசனம் தான் நமக்கு உள்ளான தியானம். கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களுக்கு ஏற்ற விதத்துல இதை வந்து ரீச் பண்ணுவார். நான் ஸ்பெசிபிக்கா இது அது நான் சொல்ல போறது இல்ல. வார்த்தையை கேட்கும் போது உங்க மனசுல ஆவியானவர் கிரியை செய்தார் என்றால்
உங்களுக்கு சொல்வாரு, உனக்கு இந்த இந்த விஷயத்த பத்தி நான் சொல்லின்னு இருக்கேன், உனக்கு இந்த விஷயத்த பத்தி சொல்லின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதனால நான் கொஞ்ச நேரம் ஓரம் ஒதுங்கி என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் ஓரம் வச்சு நான் சொல்றேன். இது எதற்காக கர்த்தர் பேசுறாரு ஸ்பெஷலா அப்படின்னா, நமக்கு இந்த நாள்ல நிறைய காரியங்களை பார்த்து பயம், எஸ்பெஷலா காம்படிஷன்ஸ பார்த்து பயம். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு உதாரணம் சொல்றேன். கல்வாரி கிறிஸ்து சபை, மோஸ்டா அங்க இருந்து நிறைய பேர் இன்னைக்கு செஷன் அட்டன் பண்றீங்க. ஆஹ் நம்ம சர்ச்ல நான் பாஸ்டர், அப்பா அப்பா அசிஸ்டன்ட் பாஸ்டர், அப்பா பாஸ்டர். பக்கத்திலேயே ஒரு சர்ச் இப்போ வரப்போதான். அதே தெருல ஒரு சர்ச் வரப்போகுது. ஆக்சுவலா டிப்பிக்கலா ஒரு பாஸ்டர் வந்து பயப்படுவாங்க. ஐயோ என் ஆத்துமா அங்க போயிடுமோ, ஐயோ நம்ம ஆத்துமாக்குல கேசல் கூப்பிட்டுப்பாங்களோ, பிரேயர் செல்ல கூப்பிட்டாங்களோ. ஆக்சுவலா அந்த பாஸ்டர் வந்து நம்ம ஐயா கிட்ட, எங்க அப்பா கிட்ட பேசியே இருக்கிறாரு. ஐயா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கு, உங்களுக்கு எதாவது இல்லை, அதெல்லாம் இருந்தாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அப்பா ஐயா சொல்லியிருக்காரு. பட் ஸ்டில் உலகத்தான் உலகத்தான் பாஸ்டர்ஸ் அப்படி வச்சுக்கலாம், ஓகேவா? ஹிந்துஸ் அப்படி இல்லை, பிற மதங்களை பத்தி மட்டும் இல்லை. இந்த பயப்படக்கூடிய பாஸ்டர்ஸ், இன்செக்யூரிட்டி உள்ள பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பயம் வந்துடும். முடிந்த அளவுக்கு எந்த விதமான முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க அப்படின்னா, அதை எப்படி அட்டாக் பண்ணலாம், நம்ம ஆத்துமாக்கள் அங்க எப்படி போகாம பாத்துக்கலாம், ஒண்ணு அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஆத்துமாக்கள் அவங்கள எப்படி அமுகலாம், அவங்கள எப்படி காலி பண்ணலாம், அவங்க அந்த இடத்த விட்டே ஓட விடுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஜெபிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிப்பிக்கலா பயமும் இன்செக்யூரிட்டியும் இருக்கிற ஒரு பீப்புள் பண்ணுவாங்க. இது வந்து சபைகள்ல மாத்திரம் இல்லை, பிசினஸ்ல நடக்கும், ஒர்க் பிளேஸ்ல நடக்கும். நம்ம நம்ம வளருவோம், நம்ம தான் அடுத்த ப்ரொமோஷன் நினைக்கும் போது நம்ம கூடயே இன்னொருத்தன் வளருவான். நமக்கு அப்புறம் லேட்டா சேர்ந்திருப்பான், ஆனா நம்மளை விட சூப்பரா வேலை செய்வான். நம்ம கொஞ்சம் அவனை பார்த்தா காண்டா இருக்கும், பொறாமையா இருக்கும். அந்த மாதிரி நம்ம தான் பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப பாரு கோலை போடுறேன், என்னோட இருக்கிற கர்த்தரை பார் அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவல்ல இருப்பிட்டு அப்படி சும்மா கெத்தா நிக்கிறாங்க. ஆர்வம் பத்தியா அப்படின்ற மாதிரி பார்த்தா என்ன நடக்குதுன்னா, மந்திரவாதிங்க அதே மாதிரி மேஜிக் பண்ணிட்டு அவங்க 4-5 பாம்பு எடுத்து விட்டுக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு பிக்சர் போடுறேன் பாருங்க. அது எப்படி இருந்திருக்கும் அந்த இடம் அப்படின்றதுதான் பிக்சரா பார்த்தா கொஞ்சம் மைண்ட்ல நிற்கும். அதனால இந்த பிக்சர் பாருங்க. இவருக்கு எத்தான் நின்னா இந்த பக்கம் பார்த்தா இவனுங்க பாம்புகளை 4-5 இறக்கி விட்டுறானுங்க. ஆனா குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோலை விழுங்கிடுச்சு. அதாவது ஆரோன் கீழே போட்ட கோல் பாம்பா மாறுச்சுல, அந்த பாம்பு மற்ற பாம்புகளை விழுங்கிடுச்சு. அதுதான் இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன கம்யூனிகேட் பண்றாரு அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே சாதாரண மக்களே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள்னு வரும்போது we are not ordinary people. உலகத்தார் அல்லது மற்றவர்கள் இந்த மேஜிக் மூலயமா, மற்ற காரியங்கள் மூலயமா, ஏமாற்று வழி மூலயமா உயர்வுக்கு வரலாம். வாட் எவர் வேணும், நம்மளை விட அதிகமா கூட போகலாம். ஆனா அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவங்களாம் இப்படி இருக்கிறாங்களே, அவங்களும் இப்படி பண்றாங்களேன்னு நீ பயப்படாத. அதுதான் God சொல்றாரு, பயப்படாதே. ஃபர்ஸ்ட் விஷயம், நீ பயப்படாத. உன்னை சுற்றி உன்னை போலவே நிறைய பேர் வளரலாம். உன்னை சுற்றி உன்ன மாதிரியே பிசினஸ் நிறைய பேர் இது பண்ணலாம். நான் தான் தனித்துவம் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா என்ன போல நிறைய பேர் வரலாம். உதாரணம், தானிப்பூர்ல நான் தான் ட்ரம்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். தானிப்பூர்லயே ஒரு 4-5 ட்ரம்ஸ் கிளாஸ் பண்ணாலும் கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு, நீ பயப்படக்கூடாது. உன் கோல் அவர்கள் கோள்களை விழுங்கும். நீ அவங்கள பார்த்து பயப்படாத, அவங்க தான் உன்னை பார்த்து பயப்படும். அந்த மாதிரி நான் சொல்றேன். ஓகேவா? ஏன் அப்படி இந்த நாள்ல ஏன் இந்த வார்த்தை எனக்கு வருது, உங்களுக்கு வருது அப்படின்னா, ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, நம் கோல் அவர்கள் கோலை விழுங்கும். ஏனென்றால் நம்மளுடைய கோல் செங்கோல். மனசுல சொல்லிக்கோங்க, என்னுடைய கோல் செங்கோல். அதனால நம்மளுடைய கோல் அவர்களுடைய கோலை விழுங்கும். ஏனெனில் ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, ஒரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் 4:4. 1 யோவான் 4:4 வசனம் சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், அதனால பயப்படாது. ஏன்பா பயப்படக்கூடாது? என்னை சுத்தி இவ்வளவு நடக்குது, இது எப்படி பயப்படாம இருக்க முடியும் நீ சொல்லு? சாதாரண மனுஷன் தானே நம்ம. ஆமாங்க, நம்ம மனுஷன் தான். எமோஷனலா we tend to struggle a lot. பட் வார்த்தை சொல்லுது, பிள்ளைகளே. நான் இன்னும் அதை இன்னும் இறங்கி சொல்லணும்னா, கர்த்தர் சொன்ன எப்படி இருக்கு தெரியுமா? செல்லங்களா, அப்படிதான் அவர் சொல்லுவாரு. குழந்தைங்க கிட்ட பேசும்போது பயப்படாத செல்லம் அப்படி பேசுவார்ல, அந்த மாதிரி. செல்லங்களா, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். பாஸ்ட் டென்ஸ். இனிமேல் தான் போட்டி போலன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி அப்பா எழுதி வச்சாரு நமக்கு விக்டரி. போய் கப்ப எடுத்துன்னு வந்து ரோஹித் சர்மா மாதிரி அப்படி தூக்கி நிறுத்துறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. ஓகேவா? நீங்கள் தேவனாய் உண்டிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில், இந்த ஏனெனில் தான் நீங்க மேட்ச். பிகாஸ் ஏன்பா பயப்படக்கூடாது? ஏன் பயப்படக்கூடாதுன்னா, ஏனெனில்
உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அதனால பயப்படக்கூடாது. என்ன வேணா வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய கரியர், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய வேலை, வாட் எவர் இட் இஸ், ஊழியங்கள் எதுவா வேணா இருக்கலாம். எது நடந்தாலும் சும்மா கன்னு மாதிரி அசையாம இருக்கணும். ஏன்? ஒரே ஒரு விஷயம், எவ்வளவு காம்படிஷன்ஸ் வந்தாலும், எவ்வளவு நெகட்டிவான காரியங்கள் நம்மளை சுற்றி 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 வந்தாலும், எவ்வளவு மோசமான மனிதர்கள், நம்மளுக்கு ஸ்கெட்ச் போடுற மனிதர்கள், நம்ம கால வாரக்கூடிய மனிதர்கள், நம்மளை தள்ளி விடக்கூடிய யோசேப்பு அவங்க அண்ணனுக்கு தள்ளி விட்டாங்களோ அது போன்ற மனிதர்கள், வாட் எவர் நம்மளை சுற்றி இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய கோல் அவங்களுடைய கோலை விழுங்கும். ஆமென். இதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருக்குமா இந்த வசனம் இன்னும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு என்று பிரத்யேகமான கர்த்தருடைய வார்த்தை வந்து ரீச் ஆகும். இதை யூடியூப்ல கேட்கிற உங்களுக்கு தான். ஓகேவா? நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் எப்படி ஜெயிச்சோம்? ஏன் ஜெயிச்சோம்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாரா வந்தார்களா? இது பிசாசை குறிக்கிற ஒரு வசனம் தான். ஆனால் இதுல வந்து நீங்க டிப்பிக்கலா யார வேணா மனிதர்களை நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். எந்த நிர்வாகத்தை வேணா நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன், எவ்வளவு பெரிய காம்படிஷன்ஸ் உங்களுக்கு எதிராக பிராண்டா வந்து நிற்கலாம். ஆனால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இது எப்படி நான் பர்சனலா எடுத்துப்பேன்னா, கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு, நான் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தேன். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ரொம்ப உங்களுடைய மனசு எந்தெந்த டவுட்ஸ், எந்தெந்த குழப்பங்கள், எந்தெந்த பயங்கள் நிரம்பிருக்கோ, வாய் பேசி உங்க காதை கேட்கத்தக்கதாக சத்தமா சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இன்னொரு வாட்டி சொல்லலாமா? உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இன்னொரு கடைசி வாட்டி சொல்லலாம், உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஓகே, ஒரு பிக்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி, இந்த கோல் வந்து நம்ம கோல் அவர்கள் கோலை விழுங்கும். ஆரோனுடைய கோலை விழுங்குச்சு, நம்மளது வேற லெவல் ஒண்ணும். ஏன்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா நம்மளுடைய கோல் செங்கோல். நம்மளுடைய கோல் செங்கோல். ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. ஆதி ஆகமம் 49:10. எஸ், 49:10 வசனம் சொல்லுது. இது வந்து யூதாக்கு அவங்க அப்பா பிளஸ் பண்ண ஒரு வசனம். ஓகேவா? யூதா இருக்கிறாருல, யாக்கோபுடைய பிள்ளை, 12 பிள்ளைல யோசேப்பு ஒண்ணு. அதுல ஒன் ஆஃப் த சைல்டு வந்து யூதா. ஓகே, அவரை கடைசி காலத்துல அவங்க அப்பா பிளஸ் பண்ணும் போது பிளஸ் பண்ண ஒரு வசனம் நல்லா பாருங்க. யாருக்கு? யூதாக்கு பிளஸ் பண்ண ஒரு வசனம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. சமாதான கர்த்தர் வருமளவும், இயேசு கிறிஸ்து வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. இந்த வசனம் மைண்ட்ல வச்சுக்கலாம். சங்கீதம் 110 அந்த அந்த சாப்டர் எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 110 எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதை நம்ம தியானிக்க போறோம். நான் இன்னொரு வேர்ஸ் நான் போடுறேன். இதுல பாருங்க, சங்கீதம் 110:2 ஸ்கிரீன்லயே போடுறேன். ரொம்ப ஏன்னா இதெல்லாம் பிக்சரா பார்க்கும்போது ரொம்ப அழகா நம்ம மைண்ட்ல நிற்கும். இது பாருங்க. ஃபர்ஸ்ட் 1வது வசனம் படிக்கலாமா? சங்கீதம் 110:1 அப்புறம் 2 படிக்கலாம். ஆமா, படிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் உன்னுடைய வலது பாசத்தில் உட்காரம் என்றார். இது வந்து இந்த வசனம் வந்து நமக்கு எப்படி ரிசீவ் ஆகுதோ அப்படி எடுத்துக்கலாம். இதுல கான்டெக்ட், யாரு யாருக்கு சொன்னா, அந்த இதெல்லாம் கன்ஃபியூஷனே போகணும். வசனத்தை நம்ம ரீட் பண்றோம். ஆவியானவர் உங்களுக்கு எப்படி பேசுறாரோ அப்படி நீங்க எடுத்துக்கோங்க. தட்ஸ் ஹவ் we can interpret today. ஓகேவா? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, அண்டர்லைன், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். 2வது வசனம், அதான் நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். ஆமேன். அதனாலதான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த வசனம் பொருந்தும். எல்லாருக்குமே எல்லாம் இது பொருந்தாது. ஓகேவா? உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். பாத்தீங்களா? நமக்கு நம்ம அதான் நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி, நம்ம வந்து ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். சொல்லலாமா? நெல்சன், நீ ஆளுகை செய்ய பிறந்தவன், அந்த மாதிரி உங்க பேர் சொல்லுங்க. சொல்லணும், காது கேட்கணும், பக்கத்துல இருக்கிறவங்களும் கேட்கட்டும், கொஞ்சம் காண்டாகட்டும். என்ன பண்றது? வார்த்தை அப்படி சொல்லுதே, நம்மளே சொல்லிக்கினா பரவாயில்ல. வார்த்தையை தானே நம்ம திருப்பி ரெசிப்ரோகேட் பண்றோம். ஒன்னும் தப்பு இல்லை. ஓகேவா? வல்லமையின் செங்கோலை கர்த்தர் அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். கர்த்தர் ஆளுகை செய்வாரு. இது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி சொல்ற வசனமா இருக்கலாம். ஆனால்
நான் எனக்கு என்ன எடுத்துப்பேன் ஏன் தெரியுமா? அப்பாவுடைய பிள்ளை நான். ராஜாக்கு சொன்னான்னா பிரின்ஸுக்கு சொன்னான்னா, கிங்குக்கு சொன்னான்னா பிரின்ஸுக்கு சொன்னான்னா. பிரின்ஸ்னா தமிழ்ல என்ன? யாருன்னா சொல்லுங்களேன். பிரின்ஸ் பிரின்ஸ் ராஜாவுடைய பையன் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கே தெரியலையா? அன்மியூட் பண்ண தெரியலையா? ராஜகுமாரன். ராஜகுமாரன். ராஜகுமார். இன்னும் ஒரு வார்த்தை வரணுமே. ராஜகுமாரன் தானா? வேற ஏதோ ஒரு அழகான ஒரு தமிழ் வார்த்தை. சரி விடுங்க. பிரின்ஸ் ராஜகுமாரனுக்கு சொன்னான்னா ராஜாக்கு சொன்னான்னா, இந்த வார்த்தையை அப்படியே நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். கர்த்தர் சீயோனில இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். அவருடைய வல்லமையின் செங்கோலை அவர் அனுப்புவாரு. நான் என் சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்வேன். ஆமென். 3வது வசனம் படிங்கம்மா. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யௌனவ ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் யௌனவ ஜனம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். யாருக்குமே தெரியாது நிறைய. யௌனவ ஜனம் அப்படின்னா இளம் வீரர், யங் மேன். ஓகேவா? சோ அப்படிதான் வார்த்தை வருது. அப்படிதான் டிரான்ஸ்லேஷன். இளம் வீரர் அப்படின்னு சொல்றான். எஸ், உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். ஆமென். வார்த்தை நிறைய பேருக்கு கடந்து வந்திருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு மட்டும் எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு விரோதமா யாருதான் சொன்னல, சுத்தி நிறைய பேர் பாம்புகள் அனுப்புறோம். நம்மளும் போட்டாலும் பாம்பு, அவங்களும் பாம்பு. ஆனா நம்ம பாம்பு அவங்க விழுங்கும். நானும் கோலை போடுறேன், அவனும் கோலை போடுறான். நானும் இதை செய்யறான், அவனும் செய்யறான். அவன் எனக்கு காம்படிஷனா செய்யறான்னா நம்ம கோலை அவங்க கோலை விழுங்கும். காரணம் என்னன்னா, கர்த்தராகிய ஆண்டவர், உங்களுடைய வலது பாசத்துல இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். கர்த்தருக்கு தெரியும் யார எது வரைக்கும் அனுமதிக்கணும், யார வெட்டணும், நம்ம லைஃப்ல இருந்து யார வெட்டணும், எந்த காலகட்டத்துல வெட்டணும், யார தட்டணும், யார வெட்டணும்னு அவருக்கு தெரியும். வார்த்தை பாருங்க. தமது கோபத்தின் நாளிலே கர்த்தர், உங்களுடைய வலது பாசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். உங்களுக்கு எதிராக ராஜாக்களே எழும்பினார். உங்களுக்கு எதிராக விரோதமாக அரசியல்வாதி, ரொம்ப அந்தஸ்து பெற்றவர்கள், ரொம்ப பலம் வாய்ந்தவர், நம்மளெல்லாம் பூச்சி நினைச்சு மெச்சிடலாம் ட்ரை பண்றாங்களே, ராஜா போல ஆட்சியில ஆளுகையில வாட் எவர் அத்தாரிட்டி தட் மே பி, வேலை ஸ்தலத்துல வாட் எவர் எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு இடைப்படும். தமது கோபத்தின் நாளிலே ராஜாவா இருந்தா கூட பரவாயில்ல, வெட்டம் நினைச்சா தட்டு போயினே இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். 6வது வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்பார். பிரேதங்கள்னா செத்த டெட் பாடிஸ். ஓகேவா? கீப்பிங் அப் த டெட் அப்படின்னு இருக்கு. எல்லா இடங்கள்லயும் அவர் வந்து ஜாதிகளுக்கு நியாயம் தீர்ப்பார். எனி நேஷன் எதுவா இருக்கலாம். நியாயம் எந்த பக்கமோ ஏசப்பா அந்த பக்கம் தான் நிற்பார். உலகத்துல எல்லா ஊழியக்காரங்களும் ஒரு பக்கம் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அநியாயம் பக்கம் போயிரு. அப்பயே நியாயம் எந்த பக்கம் இருக்குதோ அவங்க தான் நிற்பாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு எதிராக ஊழியக்காரர்களே கூட இருக்கலாம், வாட் எவர். ஓகே, அவங்களும் மனுஷங்க தானே. எல்லா பக்கம் எல்லாமே அவங்க எப்பவுமே அவங்க நியாயம் பக்கம் நிற்பாங்க நம்ம சொல்ல முடியாது. மனுஷங்க தானே அவங்களும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். நேஷன்ஸ் அவர் நியாயம் தீர்ப்பாரு. எல்லா இடங்களும் எந்த அளவுக்கு அவர் இறங்கிட்டாருன்னு எப்படி நடக்குன்னா, எல்லா இடங்களையும் மனுஷ பிணங்களாக அவர் நிரப்பார், பிரேதங்களால் நிரப்பார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களா இருக்கிறவர்களை என்ன பண்ணுவாரா? நொறுக்கி போடுவார். பாத்தீங்களா? நமக்கு எதிரா எத்தனை பேர் வேணா கோலை எழுப்பா. இந்த வார்த்தை படிக்கும் போது அவ்வளவு குழுன்னு இந்த தலைக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்க ரிசீவிங் எண்ட்ல இருந்துடக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள்னு வரும்போது மோஸ்டா அவங்க கிட்ட மோதவே கூடாது. ஆரோனா மோசேவா வயமூன்னு போய் வேணாம்ப்பா நமக்கு எது. ஏன்னா வார்த்தை பாருங்க, தேசங்களின் மேல் விஸ்தாரமான தேசத்தின் மேல் தலைவர்களா இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். நமக்கு எதிரா யார் வந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவனா கூட இருந்துக்கும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல, நம்ம செங்கோலா இருக்கிற பட்சத்துல, செங்கோலா இது எதுவுமே நம்மளுடைய மேன்மைனால இல்ல, கிறிஸ்துவோடைய மேன்மை நம்ம மேல பட்டதுனால அவருடைய கிருபையின் ரிஃப்ளெக்ஷனை தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதோட பேக்கப் வந்து இது, இந்த கான்செப்டோட பேக்கப் வந்து நான் நெக்ஸ்ட் சொல்ல போறேன். எங்க இது அந்த ஃபுல் சர்க்கிள் வரப்போகுதுன்னு.
விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களா இருக்கிறவர்களை என்ன பண்ணுவாராம், நொறுக்கி போட்டுருவாராம். அதனாலதான் சொன்னேன், பயப்படாத, நொறுக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறாரு. 5வது வருஷம் எண்டில பாருங்களேன், ராஜாக்களை வெட்டுவாரு, வெட்டுறதுக்கு ஒருத்தர் ரெடியா வச்சுக்கிறாரு பட்டயத்தை. இன்னொன்னு அச்சு தும்சம் பண்ணி நொறுக்கி போடுவார். யாரு? கர்த்தர். நமக்குன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா யாரா வேணா இருக்கல, எதிரில நொறுக்கி போடுறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். அதனால நீ பயப்படாத. 7வது வசனம் கடைசியா, வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். டிரான்ஸ்லேஷன் தப்பு, தலையை நிமிர்த்துவார். He will lift up his head. இந்த he, அவர் எவர் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ ஒரு பெரிய ரெவலேஷனை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஒரு பெரிய வெளிப்பாடு. எனக்கு இந்த வெளிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் வாவ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆரன் ஸ்டாஃப், அதாவது ஆரோனுடைய கோல். இன்றைய நாள்ல நான் இன்டர்பிரேட் பண்றேன். ஆரோனுடைய கோல் வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து. ஆரோனுடைய கோல் இயேசு கிறிஸ்து எப்படி லிங்க் ஆகும் நான் சொல்றேன். அப்போ மற்ற கோள்கள் என்ன அப்படின்னா, மற்ற கோள்களின் பெயர் மரணம். என்னது? மற்ற கோள்கள். ஆரோனுடைய கோல் இயேசு கிறிஸ்து என்றால் மற்ற கோள்களின் பெயர் மரணம். ஒரு அருமையான ஒரு வசனத்தை படிக்க போறோம். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். 1 கொரிந்தியர், ஸ்கிரீன்லயே நான் போடுறேன். 1 கொரிந்தியர் 15:54. ரொம்ப 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 அழகான ஒரு வசனம். வா, எப்படி லிங்க் ஆகுது! ஆண்டவரே, நீ பெரிய ஒரு ஆண்டவர், வேற லெவல் ஏசப்பா, நான் சந்தோஷப்பட்டேன். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அந்த நாள்ல ஆரோனுடைய கோல் மற்ற கோள்களை விழுங்கிச்சு. நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், ஆரோனுடைய கோல் வேற எதுவும் இல்ல, தலைவர் இயேசு கிறிஸ்து தான். மற்ற கோல் என்பது டெத்து, அதாவது மரணம். இயேசு கிறிஸ்து. நான் செகண்ட் ஒரு வசனம் படிச்சேன், அந்த வசனத்தை நான் நினைவு கூற ஆசைப்படுறேன். சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழுவதும் இல்லை. அப்ப செங்கோல் நீங்க, அது ஏன்னா கர்த்தர் வந்தா, ஏசப்பா வருதுனால. நான் சொன்னேன், நம்மளுடைய கோலை ஒன்றும் பண்ண முடியாதுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்மளுடைய கோலை ஆட்டவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய கோல் செங்கோல்னு சொன்னேன். செங்கோல் யூதாவை விட்டு விலகாதுன்னு வசனம் நம்ம பார்த்தோம். அப்ப யூதா யார்? யூதராஜ சிங்கம் யார்னா இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆரோனுடைய கோல் இயேசு கிறிஸ்து என்றால் மற்ற கோள்கள் மரணம். வார்த்தை சொல்கிறது 1 கொரிந்தியர் 15:54, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அன்றைக்கு இருந்த அந்த பாம்புகளை ஆரோனுடைய கோல் விழுங்கிட்டு. இந்த பிக்சர் பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியுற பிக்சரை. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இந்த மரணம் என்கிற பாம்பை யூதராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து வீசி வெற்றி சிறந்தார். அததான் ஒரு வசனங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15:54 வசனம் சொல்லுது, அழி உள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அதான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அடுத்த வசனம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? திருப்பி நான் சொல்றேன், மரணத்துக்கு நேராக ஒரு மரணத்துக்கு ஏதுவாக இவங்க கிட்ட எல்லாம் மோதினா நாஸ்தி ஆயிடுவோம்பா. அந்த அளவுக்கு நமக்கு எதிரிகள் நல்ல விஷயத்த நம்ம செய்யறதுனால வராங்க. நான் அட்டூழியம் பண்ணிட்டு எனக்கு எதிரிங்க அதெல்லாம் நீங்க அப்படி பைபிள் லிங்க் பண்ணிக்கூடாது. ஓகே, நான் ஒரு நல்ல விஷயம் செய்யறேன், அவங்க அதை காம்படிஷனா நினைச்சு அவங்க பாட்டு ஏதோ ஒரு போட்டியை போட்டு வராங்க அப்படின்னா இந்த வசனம் போறணும். நம் மரணத்திற்கு நேராக, மரணத்துக்கு எதுவான காரியங்களே வந்தால் யூதராஜ சிங்கம் நம்ம அருகாமையில் இருக்கிற பட்சத்துல நம்ம சொல்லணும், மரணமே உன் கூர் எங்கே, ஷார்ப் எங்கப்பா, எங்கப்பா பிளண்ட் ஆகுது, எங்க மொக்கையாகுது, எங்க நல்ல பயமுறுத்தி வச்சிருந்திய மரணம் மரணம் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்க? இத்தனை நாள் எல்லாரையும் வச்சு செஞ்சிய, எங்க தலைவர் வெற்றி சிறந்தாரா? ஏசப்பா ஒண்ணுமே பண்ணவே இல்லை பாருங்க, 3 நாள் தாக்கு பிடிக்கும் இல்லை. அதால மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஆரோனுடைய கோல் மற்ற கோள்களை விழுங்கிற்று. இயேசு கிறிஸ்து யூதராஜ சிங்கம் செங்கோல் மற்ற மரணம் என்கிற எல்லாவற்றையும் அவர் வெற்றி சேர்ந்தார். ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். 57 கடைசியா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆமென். ஸ்டார்டிங்லயே சொன்னேன், நீங்க பயப்படக்கூடாது. நீங்க பயப்பட பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் நம்ம எல்லாருமே ஆட்சி செய்ய பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள்.
இது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸா நம்ம பேசிட்டு இப்போ வரல. அந்த வேர்ஸ் வசனத்தின் அடிப்படையில் நான் பேசிட்டு வந்தேன். சங்கீதம் நான் பற்ற வசனம் ஸ்டார்டிங்ல 2 அந்த செங்கோல் சார்ந்தவன் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு லிங்க், ஒரு ஸ்டார்டிங் இங்க ஆரம்பிச்சு அப்படியே இங்க சர்க்குலேஷன் வந்து இங்க முடியுதுப்பா. எப்படி ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டுல செய்ய போற காரியத்தை பழைய ஏற்பாட்டிலேயே வெளிப்படுத்தினார் பாருங்களேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு காடை நம்ம ஆராய்ச்சிக்குள்ள இருக்கோம். அவர் மரணத்தை இங்க விழுங்க போறாரு 1 கொரிந்தியர்ல, ஐ மீன் நியூ டெஸ்டிமெண்ட்ல இங்க பதிவிடப்பட்டிருக்கிறது. அது ஏசாயால சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனம் தான். ஓகேவா? சோ இவ்வளவு காரியங்கள் நடக்குது. ஆனா ஆண்டவர் வந்து எப்பயோ ஒரு ஹிண்ட் விட்டுருவார். பைபிள் படிக்கும்போது எப்பவுமே ரொம்ப இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் கேர்ஃபுல்லா படிக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் நிறைய இடத்துல மறைவாக காட்டப்படுவார். நிறைய பேர் பைபிள் படிக்கும்போது ஏதோ 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 ஒரு கோலை விழுந்துச்சான்ட்டு அடுத்த வசனத்துக்கு போயிடணும். when we carefully read the scriptures, observe the scriptures, பைபிளை நல்லா நிறுத்தி நிறாம படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனோட ரிஃப்ளெக்ஷன் நிறைய இடத்துல தெரியும். அதை நோண்டி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த வெளிப்பாடு காட்சி. கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, நமக்கு ஜெயம் தருகிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப எவ்வளவு பாக்கியவான்கள் என்று நாம் யோசிச்சு பார்க்கலாம். இதனால இத்தனை நாள்ல இந்த செஷன் வர வரைக்கும் நீங்க வந்து எந்த விதமான பயத்தின் பிடியில சிக்கி கொண்டு இருந்திருக்கலாம். நீங்க வியாதி, பயம், இந்த மாதிரி நெகட்டிவா எது இருந்தாலும் அது பிசாசோட இருந்தாங்க. எதுல வேணா சிக்கி கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த ஒரு வார்த்தை உங்களை வந்து ஹீல் பண்ணும். இயேசு நாமத்துல இந்த வார்த்தை ஹீல் பண்ணும். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சில பேர் வந்து மரண பயத்திலேயே நீங்க இருக்கு. மரண பயத்துல நீங்க இருக்கலாம். பிசாசானவன் நிறைய பொய்களை சொல்லி நீ சீக்கிரம் செத்துருவேன், உனக்கு இந்த வியாதி இருக்குது, நீலாம் அவ்வளவுதான், கொஞ்ச நாள் தான் தாக்கி குடிப்பேன் அப்படின்ற மாதிரி பயத்தின் பிடியிலேயே நம்மளை வைத்து மரண பயத்துல இருக்கிறவங்க யாருன்னா இதை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. மரணமே பிசாசு கண்ட்ரோல்ல இல்ல. ஏசப்பா வர வரைக்கும் தான் அவன் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அவ்வளவுதான். மரணம் கூட இனிமேல் நம்மள வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது சாவ மாட்டோம் அப்படி சொல்ல வரல. அது குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய கிறிஸ்து இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்த ஒரு சிலுவை நாயகனா நம்ம மத்தியில இருக்கிறாரு. சோ நம்ம எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. இந்த நாளுடைய ஒரே ஒரு ஸ்ட்ராங் லேர்னிங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோலை விழுங்கிச்சு. நமக்கு அவர்கள் யாரா வேணார்களோ, எந்த காரியமா வேணார்களோ அவர்களை குறித்து கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் விஷயம், பயப்படாத, கவலைப்படாத. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயிச்சிட்டீங்கப்பா. அது மட்டும் இல்ல, கடைசியா நம்ம பார்த்த வசனத்தின் பிரகாரமாக நம்ம தான் செங்கோலு, நம்ம கூட இருக்கிற செங்கோலு யூதராஜ சிங்கம் நம்ம கூட இருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்துல மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்கிற இடத்துலதான் நம்ம இருக்கோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம். கண்களை மூடி இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். நல்லாண்டவரையும் இந்த நேரத்தை தந்திருக்காங்க. நன்றி செல். So beautiful is your word, Lord. So beautiful. Thank you for your word. இந்த வார்த்தையில ஒரு பெரிய ரெவலேஷன், ரகசியத்தை ஷார்ட்டா எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதை நாங்க இந்த வாரம் ஃபுல்லா நாங்க தியானம் பண்ணி இதுல உள்ள ஆழமாய் அடங்கி இருக்கிற ஒளிந்து கொண்டிருக்கிற காரியங்களை பர்சனலா ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு எங்களோட லைஃப் பேஸ்டா நீங்க வெளிப்படுத்த வேண்டுமா? இந்த நாள் வரைக்கும் நாங்க யாருன்னா பயத்தின் பிடியில ஒரு பயத்துல நாங்க எதனா ஏதோ ஒரு காரியத்தை நபரை பார்த்து பயந்துருந்தோம்னா இந்த நாள் வார்த்தை எங்களை விடுதலை ஆக்கிருக்கும். நிச்சயமா அந்த விடுதலை உணர்ந்தவர்களாய் அந்த இடத்துல இருந்து நாங்க கடந்து போகிறோம். பாராட்டுங்க. வார்த்தையை கேட்டு எந்த வருஷத்துல வேணா இவங்க யூடியூப்ல அதை கேட்கலாம். ஆனா கேட்டுக்கொண்டு இருக்கிற வருடம், கேட்டுக்கொண்டு இருக்கிற காலம் நிச்சயமாக அவங்க ஏதோ ஒரு காரியத்தை கடந்து போய் கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்கும் நீர் இடைப்பட்டு விடுதலை நாயகன் விடுதலை தர வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் நீ சிலுவையில வெற்றி சேர்ந்தீங்கப்பா. மரணமே ஜெயமாக விழுங்கப்பட்டது. நாங்க பயப்படுகிற காரியங்கள் ஏமாத்துறேன். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் வேர்ட். பயத்தின் பிடியிலிருந்து எங்களை நீங்களாக்கி விடுவித்து காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட்டும். சிலுவையில் நீர் எங்களுக்காக செய்த எல்லாவற்றுக்காக நன்றி சொல்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.